ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 1.2ல் உள்ள சம்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட் சாப்டரை பொறுத்தவரை ரேஷனல் நம்பர்ஸ் தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். அதில் செகண்ட் எக்ஸசைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். ஃபஸ்ட் கொஸ்டின், ரெப்ரசன்ட் தீஸ் நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன். ஸோ ஒரு நம்பர் லைனில் வந்து அவங்க கொடுத்துருக்க ரேஷனல் நம்பரை வந்து மார்க் பண்ணி காமிக்க சொல்கிறாங்க, ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 7/4. இந்த 7/4 அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி ஒரு நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் லைன் நம்ம வரைஞ்சிக்குவோம். ஸோ ஒரு லைன் வரைகிறோம். இந்த நம்பர் லைன் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? XY அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஸோ 0க்கு என்னது ரைட் சைடில் தான் நம்ம பாசிட்டிவ் எப்போதுமே மார்க் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இங்கே நம்பர் மார்க் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ இங்கே 7/4 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால 0க்கு அப்புறம் நம்ம என்னன்னா ஒவ்வொரு சென்டிமீட்டரும் நம்ம 1/4 மாதிரி எடுத்துக்கிடுவோம் ஈக்குவலாக. ஓகேவா? அப்போ 0, இங்கே 1/4, 2/4, 3/4, 4/4, 5/4, 6/4, 7/4, இதே மாதிரி 8/4, 9/4, 10/4 இப்படி போய்கிட்டே தான் இருக்கும். இது வந்து போய்கிட்டே இருக்கக்கூடியது. ஓகேவா? இப்போ இதில் வந்து 7/4 இங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஸோ அதை நம்ம மார்க் பண்ணி காமிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் சம் ஓவர். இதே மாதிரி செகண்ட் சம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸில் கொடுத்துருக்காங்க ரேஷனல் நம்பர்ஸ். -5/6. ஸோ 0க்கு இந்த லெஃப்ட் சைடில் நம்ம மைனஸில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ 5/6 அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1/6 -1/6 -1/6 பண்ணலாம். ஸோ சேம் திங், ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம் XY. இப்போ இங்கே 0 இங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இப்போது 1/6 மைனஸுங்கிறனால லெஃப்ட் சைடில். ஓகேவா? -1/6 -2/6 -3/6 மைனஸே போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. -4/6 -5/6 -6/6 -7/6 -8/6 இப்படி போய்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு தேவையானது அது -5/6. ஸோ அதை நம்ம மார்க் பண்ணி காமிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சம், ஈஸியான சம். அவங்க கொடுத்துருக்க ரேஷனல் நம்பரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் லைனில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே, செகண்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இங்கே வாங்க. செகண்ட் சம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தான் ரெப்ரசன்ட் -2/11 -5/11 -9/11 வந்து நம்பர் லைன். இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் இந்த சம்முக்கும். ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிக்கிறோம் XYன்னு. இது வந்து மைனஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால 0 போட்டு லெஃப்ட் சைட்லேயே எல்லாத்தையும் எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் எல்லாமே வந்து 1/11 2/11 3/11 அந்த மாதிரியே போய்க்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு அப்படி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ -1/11 -2/11 -3/11 -4/11 -5/11 -6/11 -7/11 -8/11 -9/11 -10/11 இப்படி போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? இதில் நம்மளுக்கு எந்த நம்பர்லாம் மார்க் பண்ணி காமிக்கணும்? ஃபஸ்ட் ஒன் -2/11 இங்கே இருக்குது. அடுத்தது -5/11 நம்மளுக்கு இங்கே இருக்குது. அடுத்தது -9/11 இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சாச்சு. ஓகேவா? இதுதான் செகண்ட் சம். தேர்ட் சம் பாருங்கள் என்னென்னு. ரைட் 5 ரேஷனல் நம்பர்ஸ் விச் ஆர் ஸ்மாலர் தென் 2. ஓகேவா? இந்த 2ங்கிற நம்பர் இருக்குது இல்லையா, அந்த 2வை விட ஸ்மாலர் சின்னமாக இருக்கக்கூடிய 5 எத்தனை ரேஷனல் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும்? 5 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். 2 அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ். ஸோ இதை விட ஸ்மாலர் தன்னா நம்மளுக்கு வந்து மைனஸில் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே நம்மளுக்கு வந்து எல்லா ரேஷனல் நம்பருமே நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கும்? ஸ்மாலராக தான் இருக்கும் 2வை விட. ஸோ நம்ம மைனஸில் இருக்க எல்லாமே
எழுதலாம். ஓகேவா? இப்போ ஒரு 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்கிறதுனால ஸ்மாலர் தென் 2 அப்படி தானே? அப்போ என்னெல்லாம் எழுதலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மைனஸில் இருக்கக்கூடிய எல்லாமே எழுதலாம். -1/5, -8/3, -7/2 இது எல்லாமே இதை விட சின்னது தான். 0, 1 இதுவுமே சின்ன நம்பர் தான். ஓகேவா? 2வை விட சின்னதாக இருக்கக்கூடிய ரேஷனல் நம்பர். இப்போ இங்கே கீழே ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே 1 இருக்குன்னு அர்த்தம் தான். சரியா? அதனால் தப்பு கிடையாது. 1ங்கிறது 2வை விட சின்ன நம்பர் தான். 0ங்கிறது அதுதான். -1 தாராளமாக பண்ணலாம். -7/2 எதுனாலும் எழுதிக்கலாம். மைனஸில் வரக்கூடிய எல்லா ரேஷனல் நம்பர்ஸுமே லெஸ் தென் 2 தான். ஸோ 5 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதியாச்சு. இதுதான் தேர்ட் சம். அடுத்தது ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபோர்த்து சம் வந்து ஃபைண்ட் 10 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் -2/5 அண்ட் 1/2. 2 ரேஷனல் நம்பர் கொடுத்து அந்த 2 ரேஷனல் நம்பருக்கு இடைப்பட்ட 10 ரேஷனல் நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எத்தனை? 10 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம கொடுத்துருக்க 2 ரேஷனல் நம்பரை எடுத்துக்கலாம். -2/5 அண்ட் 1/2. சரியா? இப்போ இதனுடைய டினாமினேட்டர் வந்து வேறு வேறு இருக்கிறதுனால நம்ம எல்சிஎம் எடுத்து இதை ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கு இடைப்பட்ட நம்பரை நம்மளால் ஈஸியாக எழுத முடியும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 5, 2 என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 × 2 10 தான். எல்சிஎம் போட்டு பார்த்துக்கோங்க, 10 தான் வரும். ஓகேவா? ஸோ இதை 10 பேஸை வந்து 10 ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்? -2/5 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1/2 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் பேஸ் 10 வரும். ஓகேவா? இப்போ மேலே என்ன வரும் பாருங்கள். -4/10 இங்கே 5/10. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? -4/10 அண்ட் 5/10 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு இடைப்பட்ட ரேஷனல் நம்பர்ஸ் நம்மளுக்கு எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். -4/10ன்னா -3/10, -2/10, -1/10, 0, 1/10, 2/10, 3/10, 4/10. அடுத்து வந்து 5/10 ஆயிரும். சரியா? அப்போ நமக்கு 8 ரேஷனல் நம்பர்ஸ் தான் இருக்குது இடைப்பட்டது. நம்மளுக்கு தேவை எவ்வளவு? 10. அப்போ இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியலைன்னா 10 நம்பர்ஸ் நம்மளால் எழுத முடியல. அப்போ இதை எப்படி நம்ம வந்து மாற்றலாம் அப்படின்னா, இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து மேலே கீழேயுமே ஒரு 10ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோடய வேல்யூஸ் வந்து பெருசாக மாறாது. ஸோ -4/10 அதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே இருக்கிற 5/10ஐயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ இதனுடைய வேல்யூ என்ன வருது? -40/100 அண்ட் இங்கே 50/100. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இடைப்பட்ட நம்பர்ஸ் நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது. அதில் எந்த 10ஆலும் நம்ம எழுதலாம். ஓகேவா? இப்போ எந்த 10 எழுதலாம்னு பார்க்குமா? -39/100, -38/100, -35 எதுனாலும் எழுதலாம். நம்மளுடைய விருப்பம்தான். ஓகேவா? அதுக்கடுத்தது -20/100, -10/100, 1/100, 10/100, 20/100, 30/100, 40/100. இந்த மாதிரி நம்ம எதுனாலும் எழுதலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த -40/100க்கும் 50/100க்கும் இடைப்பட்ட ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஓகே. இனி அடுத்த சம் 5th one. ஃபைண்ட் த 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன். இது வந்து 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் இடைப்பட்டது. எத்தனை சம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சம் கொடுத்துருக்காங்க. 2/3 and 4/5, -3/2 and 5/3ன்னு சொல்லி 5 ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஸோ இதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். பேஸ் வந்து வேறு மாதிரி இருக்கிறதுனால நம்ம எல்சிஎம் எடுத்து செய்யணும். 3க்கும் 5க்கு எல்சிஎம் பார்த்திங்கன்னா 15. ஸோ 2/3 இன்ட்டு இங்கே 4/5 இன்ட்டு 10/15, 12/15.
10/15 and 12/15. இதுக்கு இடையில் 5 ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கா? 10, 11 ஒன்று தான் இருக்குது. 11/15 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 10/15 இன்ட்டு 10/10, 12/15 இன்ட்டு 10/10. ஸோ 100/150 and 120/150. ஸோ இதுக்கு இடைப்பட்டது எதுனாலும் நம்ம எழுதலாம். 5 தானே கேட்டிருக்காங்க. ஸோ 110/150, 112/150, இதுக்கு முன்னாடியே 101/150, 118/150, 119/150 எப்படினாலும் எழுதிக்கலாம். எனி 5 தான். ஓகேவா? 100க்கும் 120க்கு இடைப்பட்ட நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ் 5 தான். ஸோ சேம் திங் நெக்ஸ்ட் சம்லையும் இதே மாதிரி நம்ம பண்ணலாம். -3/2 அண்ட் 5/3 கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 6 வரும். ஸோ -3/2 இன்ட்டு 3/3, 5/3 இன்ட்டு 2/2, -9/6, 10/6. ஸோ -9/6 and 10/6. இப்போ இதுக்கு இடையில் 5 ரேஷனல் நம்பர்ஸ் எழுத முடியுமான்னு பாருங்கள். -8/6, -7/6, -6/6, -5/6 தாராளமாக எழுதலாம். 5 தானே, அதனால் இது வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும்னு கிடையாது. ஸோ 5 -8/6, -7/6, -5/6, -3/6, 3/6 எப்போ நான் எழுதணும். ஸோ நமக்கு தேவை எனி 5. ஓகேவா? ஸோ இந்த சம் கம்ப்ளீட்டட். ஸோ சில டைமில் நம்மளுக்கு வந்து இடைப்பட்ட நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ இந்த சம்மை பொறுத்தவரை அந்த ஸ்டெப்ஸ் வந்து தேவைப்படலை. ஓகேவா? ஓகே. 6th சம் அதே தான். 5 ரேஷனல் நம்பர்ஸ் கிரேட்டர் தேன் -2. 5 ரேஷனல் நம்பர்ஸ் -2 விட பெருசு. எதெல்லாம்? 5 ரேஷனல் நம்பர்ஸ் கிரேட்டர் தேன் -2. ஓகேவா? அப்போ எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -2 விட பெருசு எதெல்லாம்? -1 வரும். வேறு 0 வரும். 1, 2, 3 அதனால எழுதலாம். ஓகேவா? ஓகே. லாஸ்ட் சம். ஃபைண்ட் 10 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3/5 and 3/4. இது ரெண்டுக்கும் இடையில் 5க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ 3/5 இன்ட்டு 4/4, இங்கே 3/4 இன்ட்டு 5/5 இப்படி தான் எடுக்க முடியும். 20 and 15/20. ஸோ 12/20 and 15/20. இப்போ இதுக்கு இடையில் 13, 14 2 ரேஷனல் நம்பர் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணணும். 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணணும். 120/200 and 150/200. ஸோ 10 இப்போ எழுதலாம். 121/200, 122/200, 123/200, 125/200, 130/200, 132/200, 135/200, 138/200, 140/200, 142/200. இந்த மாதிரி 10 ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம எழுதலாம். ஓகேவா? குட்.